இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு நான் கொடுத்துருக்குற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இமேஜ் மட்டுமே இருந்தாலே போதும். சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். அந்த 5 இமேஜோடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுங்கிறது தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போகிறேன். இப்போ இமேஜ் தான் நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜை எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3வது இருக்கிற இந்த 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் வந்து பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேல் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இதே மாதிரி வந்து ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட மேலே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை மூவ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை இதே மாதிரி வந்து சென்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பேக் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கன் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணினோம். சேம் மெத்தடில் ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜோட சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் 4:5 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்ட்ல தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வீடியோ வந்து எடிட் பண்ணீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைடில் உள்ள அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்களோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணால் மட்டுமே போதும். டச் பண்ணி மேலே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை முட்டி இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம், இல்லாட்டி மேலே இருக்கலாம். நீங்கள் மேலே டைரெக்டாகவே சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு
இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும். உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் டிக் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் வந்து போய்க்கோங்க. அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட்டு மேலே இந்த லிரிக்ஸ் கிட்ட இல்லை, லிரிக்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஃபாண்ட் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆரம் இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கே ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும். டச் பண்ணி டிக் கொடுத்தாலே போதும். லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம் இருக்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணி டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க இந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுங்கிற மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி அதாவது லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிடி கேசட் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, சிடி பிளேயர் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அதை விட்டுருங்க. அது கீழே இருக்கிற அந்த ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, லாஸ்ட்டாக கீழே கொடுத்துருங்க அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிளியருக்கு வந்து போகும். இப்போ நீங்கள் மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஸ்ங்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் போய்க்கோங்க. இந்த இடத்துல ஒரு லிரிக்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோமா, அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல் 5 இருக்கா, நல் NULL 5 இருக்கா, அது கீழே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் இருக்கா நல் 5க்கு கீழே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிற அந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. சூப்பராக வந்து ஆட் ஆயிருச்சா. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே ஒரு சிடி பிளேயர் அதாவது சிடி பிளேயர் PNG இமேஜ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் சிம்பிள் ஃபோட்டோ இருக்கிற அந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம நாள் 5 கீழே உள்ள ஒரு இமேஜ்லையும் அதுக்கு மேலே உள்ள குரூப்ல உள்ள ஒரு இமேஜ்லையும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கும். அந்த குரூப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள நிறைய PNG இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன், லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நான் எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண சொன்னீனோ சேம் மெத்தடில் நீங்கள் லிரிக்ஸுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, லாஸ்ட்டில் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ன்னு ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருவேன். குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுக்குள்ளே அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் குரூப் போனீங்கன்னா அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ன்னு சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 4ங்கிற அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 5 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த மாதிரி அந்த 5 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை. இதில் உள்ள நான் கொடுத்துருக்க எல்லா அந்த லிரிக்ஸில் மட்டும் உங்களோட லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜை நான் ஆட் பண்ண சொன்னேனோ அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி விட்டு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்.
அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோட கலர் உங்களுக்கு வந்து பிடிக்கலாட்டி நீங்கள் ஜஸ்ட் லிரிக்ஸோட கலரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி பேக் வந்தீங்கன்னா போதும். லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸோடைய கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத சொல்கிறேன். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.